இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டீஆக்டிவேஷன் ஆர் டெலிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் டெலிட்டிங் யுவர் அக்கௌண்ட் இஸ் பர்மனெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இப்போ பர்மனெண்ட்டாக தான் டெலிட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசன் நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் திருப்பியும் கண்டினியூ ஆப்ஷன் வந்து கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டு அண்ட் அகெயின் கண்டினியூ கேட்கும். அந்த கண்டினியூ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து வரும். அந்த டெலிட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்லி டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்லேருந்து லாக் அவுட்டும் வந்து ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் இருக்குது. இந்த 30 days டைம் பீரியடில் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் திருப்பி லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் பர்மனெண்ட்டாக வேணாம், டெலிட் பண்ணிட்டீங்க, இனிமேட்டு நீங்கள் இதை வந்து யூஸே பண்ண போகிறது இல்லை அப்படின்னா இந்த 30 days டைம் பீரியடில் நீங்கள் வந்து தெரியாமல் கூட உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி அகெயின் டெலிட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 30 days நீங்கள் வெயிட் பண்ணாதான் உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து டெலிட் ஆகும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷூ ஆகாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இது கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகி முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 days வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 30 days ஆனதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்லி டெலிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.